பிரச்சினைக்குரிய எல்லைப் பகுதி தொடர்பாக தாய்லாந்து மற்றும் கம்போடியா படைகளுக்கு இடையே இரண்டாவது நாளாகவும் மோதல்கள் நடைபெற்றதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. அண்டை நாடான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பிரச்சினைக்குரிய எல்லைப் பகுதி தொடர்பாக இரு நாட்டு இராணுவங்களும் மோதிக்கொண்டதில் 16 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் தாய்லாந்தின் சுரின் மற்றும் உபான் ரச்தினா மாகாணங்களில் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இதேபோல கம்போடியாவின் ஓல்டார் மென்சரி மாகாணத்திலும் சுமார் 1500 குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் எல்லை பிரச்சினை தொடர்பாக இரண்டாவது நாளாகவும் இரு நாட்டு இராணுவங்களும் மோதிக்கொண்டன. இதனால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த மோதல்கள் போராக மாறும் ஆபத்து இருப்பதாக தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் எச்சரித்துள்ளார். உடனடி போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.